Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji Tech Tamil சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். மேக் பண்ணிட்டு அந்த வீடியோவோட பேக்ரவுண்டை எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். எப்படி வந்து ரிமூவ் பண்ணனும் அப்படிங்கறத இப்போ நம்ம வந்து டெமோ மூலமா பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா வந்து பண்ணிரலாம். நான் வந்து Kinemaster ஆப் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். ஓபன் பண்ண உடனே நமக்கு நியூ ப்ராஜெக்ட் அந்த மாதிரி கேக்கும். கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படினு கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு டன் கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த ரேஷியோ வந்து என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்குது. நம்ம 16:9 ஃபார்மேட்டில் கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் இதுதான் யூடியூபுக்கு கொடுப்போம். ஸோ அதே நம்ம கொடுத்துட்டு கிரியேட் அப்படிங்கிறது கொடுக்கலாம். வீடியோட பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடியது ஒரு பிளாக் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் வந்து கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப வந்து க்ளீனாக வரும். ஸோ அதுக்காக இந்த இமேஜ் அசட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலரை சூஸ் பண்ணிப்போம். உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம்லைனில் வந்து வரும். இது வந்து உங்களுக்கு எந்த அளவு லெந்தாக வேணுமோ, அதாவது நம்ம வந்து நம்மளோட வீடியோ கிளிப்புக்கு ஏற்றது மாதிரி இதையும் நல்ல லெந்தாக வச்சுக்கலாம். ஸோ டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கை விரல்களால் எவ்வளோ லெந்து வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து லெந்து வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லேயர் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் மீடியா அப்படின்னு இருக்கும். இந்த மீடியாவை கிளிக் பண்ணலாம். உடனே நம்மளுடைய கேலரி பேஜில் வந்து வந்துடும். இதில் வந்து நமக்கு வந்து என்ன ஒரு இமேஜை வந்து பேக்ரவுண்டாக கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் வந்து கூகுளில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இமேஜ் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கலாம். அதை கூட உங்களோட வீடியோவுக்கு நீங்கள் பேக்ரவுண்டாக வந்து கொடுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இப்போதைக்கு நான் வந்து ஒரு இமேஜை மட்டும் வச்சு காமிக்கிறேன். சேம் தான் நீங்கள் வந்து வீடியோ கிளிப்பாக இருந்தாலும் பயன்படுத்திக்கணும். நான் வந்து இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் இமேஜ் இருக்குல்ல, இதை வந்து பேக்ரவுண்டாக கொடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். டச் பண்ண உடனே நமக்கு டைம்லைனில் வந்து வந்துடும். வரும்போது இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். நம்ம கை விரல்களால் இந்த தேவைக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பெருசாக வந்து வச்சுக்கலாம். இந்த எண்டில் கொண்டு வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவு அது பெருசாக வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் டைம்லைன்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ஆரோ மார்க் வந்து கொடுக்கலாம். மறுபடியும் இந்த லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து கேலரி பேஜில் வந்து வந்துடும். இங்கே நம்மளோட வீடியோ கிளிப்பை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வீடியோவை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த வீடியோவுக்கு தான் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதை டச் பண்ணிக்கலாம். உடனே நமக்கு வந்து அது வந்து கீழே வந்து டைம்லைன் இந்த மாதிரி வந்துடும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப் வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம கரெக்டாக இதை செட் பண்ணிவிட்டு எந்த அளவு நமக்கு வந்து பெருசாக வேணுமோ அந்த அளவு வந்து பெருசாக வந்து வச்சுக்கலாம். மறுபடியும் இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ரீன் கலர் வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கிளிப் தான். டைம்லைனில் இந்த வீடியோ கிளிப்பை வந்து டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணினோம்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் வந்து வரும். இதில் குரோமா கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது. இது வந்து இப்போ வந்து ஆஃபில் வந்து இருக்கும். நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கலி ஒரு கீ கலரை வந்து கொடுத்துரும். கரெக்டாக அதுவே வந்து சூஸ் பண்ணி கொடுக்கும். ஒருவேளை அது சரியாக இல்லைன்னா மட்டும் நம்ம கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் இருக்குது ரெட் கலரில், மேலேயும் ஒரு லைன் இருக்குது. இதில் 50 அப்படின்னு இருக்குது, மேலே வந்து 28 அப்படின்னு இருக்குது. இந்த ரெண்டு லைனையும் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முன்ன பின்ன வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிப்போம். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண உடனே இது வந்து கரெக்டாக வந்துடுச்சு. சப்போஸ் வந்து இது கரெக்டாக வரலன்னா நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஷோ மாஸ்க் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, இதுதான் நம்மளோட அந்த வீடியோ, இது அந்த இமேஜ் இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் இதை வந்து முன்ன பின்ன இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது அது கிளியராக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கரெக்டாக பிளாக் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஷோ மாஸ்க் அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இன்னும் இந்த டீட்டெயில் கர்வ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நீங்கள் வந்து முன்ன பின்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட கிளிப் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து அது தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஒருவேளை வரலைன்னா நீங்கள் இதை வந்து முன்ன பின்ன எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சு நம்ம கிளிப்பு வந்து கரெக்டாக அது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்துக்கலாம். அதே மாதிரி இந்த கீ கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன் வந்து இருக்கும். அவங்களே ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் கலர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளூலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளூ இருக்குது. ஒருவேளை அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து கரெக்டாக இல்லைன்னா நம்ம வேறு ப்ளூ வந்து சூஸ் பண்ணுறதுனா இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்றது மாதிரி இங்கே மாறிக்கும். ஸோ அதுக்கு தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி யூஸ்டு கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன பயன்படுத்தியிருக்கோமோ அதெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் கீழே நிறைய கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன கலருக்கு அது மேட்ச் ஆகுதோ அந்த கலரை சூஸ் பண்ணி நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். அவ்வளோதான்.
நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சில இடங்களில் கரெக்டாக இருக்கும், சில இடங்களில் கரெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால பார்த்துக்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வால்யூமை வந்து கம்மி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. இந்த வீடியோ ஓகே கரெக்டாக தான் இருக்குது. சப்போஸ் வந்து கரெக்டாக இல்லைன்னா என்ன பண்ணிக்கணும்னா, நம்மளோட வீடியோ கிளிப்பை வந்து அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண பார்ட்டை மட்டும் தனியாக வந்து குரோமாக்கு யூஸ் பண்ணி கலருக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் மாற்றி அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டில் வந்து எல்லாம் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்குல்ல, இது நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே நமக்கு இது மாதிரி வரும். நமக்கு கரெக்டான ஃப்ரேம் ரேட்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1080p 30ல் வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு சேவ் அஸ் வீடியோ அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தோன்னே நமக்கு கேலரி பேஜில் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வீடியோ பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.